முதல் விஷயம் நம்ம நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பெயர் வச்சுட்டதுனால இதில் வந்துட்டு தெலுங்கர்கள் சேரக்கூடாது, தெலுங்கர்கள் வரக்கூடாதுனோ, இல்லை மலையாளிகள் வரக்கூடாதுனோ, கன்னடர்கள் வரக்கூடாதுனோ அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லை. எல்லோரும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் வேட்பாளராக நிறுத்தப்படுகிறார்கள், முக்கியமான முகங்களாக அறியப்படுகிறார்கள், முக்கியமான பொறுப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அது எல்லாமே நாம் தமிழ் கட்சியில இயல்பா நடந்துட்டு இருக்கு. அது ஒரு அடையாள நிறுத்தமா இல்லையா? அது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. யாரையும் வந்துட்டு அதை வந்துட்டு அவர்களை வந்துட்டு மொழி பார்த்தோ மொழி சிறுபான்மையினர்னு சொல்லியோ நாம வந்துட்டு அவங்களை வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறதே இல்லை நாம் தமிழ் கட்சி. இது முதல்ல நம்ம சொல்லிக்கணும்னு விரும்புறேன். ரெண்டாவது, நீங்க சொன்னது போல நாங்களும் அப்படிதான் நம்பிக்கொண்டிருந்தோம். 2009 வரைக்கும் இங்கே வந்துட்டு திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டாக்க நம்ம வந்துட்டு எல்லோரும் தமிழர்களும் சரி, ஆந்திரா கன்னடா எல்லாரும் சேர்ந்து ஒரே மொழியினரா ஒரு மொழி குடும்பமா வாழ்றது தான் நமக்கு ரொம்ப சிறந்த ஒரு இதா இருக்கும், திராவிடம்னு சொல்லிக்கிறது தான் வந்துட்டு சிறப்பா இருக்கும் அப்படின்னு 2009 வரைக்கும் எல்லாருமே நம்பிக்கொண்டிருந்தோம். அது எப்போ நமக்கு வெளிப்படுது, குட்டு வெளிப்படுது அப்படின்னா, நமக்கு இவ்வளவு ஈழத்துல இவ்வளவு பெரிய இன அழிப்பு நடந்த பிறகு இவ்வளவு தூரம் சொந்தங்கள் வந்துட்டு உயிர் போகும்போது கூட இங்க உங்களுக்கு துடிக்கல அப்படிங்கும்போது, உங்களுக்கு வலிக்கல அப்படிங்கும்போது, ஏன் வலிக்கலன்னு திரும்பி பார்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு அப்பதான் வருது. அப்ப என்னோட ரத்தவனா இருந்தா உனக்கு வலிச்சிருக்குமே, எங்களுக்கு இவ்வளவு தூரம் வலிக்குது, உனக்கு ஏன் வலிக்கல அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும்பொழுதுதான் அவர்களுடைய பின்னணி என்னங்கிறது நமக்கு தெரிய வருது. அந்த பின்னணியை வந்துட்டு நீங்க புரிந்து கொண்டு அவர்கள் செய்த செயல்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவு தூரம் துரோகமாக செய்திருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் திட்டமிட்டு அதை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ கார்த்திகா அவர்கள் சொன்னது போல வந்துட்டு இயல்பா அவங்க எழுதிட்டு போகல, அதை திட்டமிட்டு எழுதுகிறார்கள். ஒருத்தரை வந்துட்டு உயர்த்தியும் ஒருத்தரை வந்துட்டு தாழ்த்தியும், ஒரு மொழியை வந்துட்டு உயர்த்தியும் ஒரு மொழியை தாழ்த்தியும் எழுதுறது, பேசுறது, அதை மீண்டும் மீண்டும் நம்ம மனதில் விதைக்கிறது எல்லாமே அவர்கள் வந்துட்டு இயல்பா அவர்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு போனார்கள்ங்கிறது கிடையாது. இங்கே தமிழையும் தமிழர்களையும் தாழ்த்தி அவர்களை வந்துட்டு ஒடுக்கி வைக்கணும்னு, தான் ஆதிக்கத்தில் இருந்து கொண்டு இதை எல்லாத்தையும் வந்துட்டு சாதிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்துட்டு மீண்டும் மீண்டும் திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கறத நமக்கு தெரியும். இதே 70 வருடங்களாக தமிழை வளர்த்ததே திராவிடம் தாங்கிறது இருக்கு. எந்த இடத்துல தமிழ் வளர்ந்து சொல்லிடுறேன், திரைப்பட ரீதியாகவும் இலக்கிய ரீதியாகவும் பல கலாச்சார ரீதியாகவும் தமிழை வளர்த்தெடுத்தது வார்த்தெடுத்தது திராவிடம். அதற்கு இப்ப திராவிடம் தானே ஆட்சியில் இருக்கு. கடந்த குறைஞ்சபட்சம் 50 ஆண்டுகளா திராவிடம் தான் ஆட்சியில் இருக்கு. தமிழ் இப்பொழுது ஆட்சி மொழியாக, அதிகார மொழியாக, வழக்காட்டு மொழியாக, வழிபாட்டு மொழியாக, கல்வி மொழியாக எந்த இடத்துல தமிழ் இருக்குன்னு சொல்லுங்க. இதுல எல்லாம் இருந்துச்சு முன்னாடி கூட. நீங்க வந்துட்டு பள்ளி படிப்புல எல்லாம் முழுவதுமாக தமிழ் வழி கல்வி தான் இருந்துச்சு. ஐயா எம்ஜிஆர் வந்தாரு, தனியார் கொண்டு போனாரு, அது ஆங்கில வழி கல்வியாக முழுசா மாறி போச்சு. அப்ப ஈவே ராமசாமி அவர்கள் சொல்றாரு, நீங்கள் வந்துட்டு தமிழ் மொழியில் பேசாதீர்கள், ஆங்கிலத்திலேயே பேசுங்கள், தமிழ் மொழி எதுக்கு, அந்த சனியனை விட்டு ஒழியுங்கள் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இவங்க நிறைவேற்றிட்டு காமிச்சிட்டாங்க. இப்ப தமிழ் மொழி எங்க இருக்குன்னு சொல்லுங்க.